சார் உங்களோட நேம் என்ன அண்ட் நீங்கள் என்ன ஒர்க் சார் பண்ணுறீங்க? சார் என்னுடைய நேம் ஜெகநாதன். நான் இரணியலில் மதர்ஸ் கிட்பி ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குழந்தைகள் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. முதல் குழந்தை 7th படிக்கிறா, செகண்ட் குழந்தை 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சார் நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது சார், பட் நீங்கள் நம்ம விண்மீன் ஐசிசி ஸ்கூலை செலக்ட் பண்ணுற ரீசன் என்ன சார்? சார் இது கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் பார்த்தீங்கன்னா, விண்மீன் ஸ்கூல் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கூலுமே டைரெக்டாக ஸ்கூலில் வந்துடுவாங்க. விண்மீன் ஐசி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும்னா லாஸ்ட்டு 10 years பேக் இவங்களோட ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைகளுடைய நேச்சர் தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேரண்ட்ஸோட ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் ஸ்கூலில் வந்தால் யாரோ ஒரு ஆளை சந்திச்சுட்டு போவாங்க. இந்த ஸ்கூலில் வந்தால் சிஓ சாரை பார்த்துக்கலாம், ஒரு குறைய சொல்ல முடியும். அதே மாதிரி பிரின்ஸிபல் மேடம் 2 பேரும் போத் ஆஃப் தம் இந்த ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணாலும் நம்ம விஷயத்தை சொல்லிக்கலாம். செகண்ட் திங், எல்லாமே ஸ்கூல் தான். நான் எந்த ஸ்கூலையும் குறை சொல்லணும்னு வரல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம குழந்தைகளுக்கு இனி தேவை மார்க் சிஸ்டம் கிடையாது, குழந்தையோட நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் நம்ம விண்மீன் ஸ்கூலில் நிறைய கிடைக்குது. ஸோ நான் ரெண்டாவது பிள்ளைய சொல்லதை விட முதல் பிள்ளைய ஃபஸ்ட்டு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ என் குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவள் ஒரு டீமோட லீடராக இருக்கா. ஃபஸ்ட்டு லீடர் ஸ்கில் அவள்கிட்ட நிறைய கிடச்சிருக்கு. இது இல்லைன்னா வெளியே போயிட்டு நம்ம லீடர் ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ண வெளியே அனுப்பணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நான் வெளியே போய் ப்ரிப்பேர் பண்ண ஒர்க்கை இன்னும் அவங்களே ஒரு டீமாக பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, 3, எவ்ரி வீக் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறாங்க. என் பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ஆன்லைன் எக்ஸாம் பண்ணியிருக்காங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸாம் எப்படி இருக்குது. ஸோ நான் வராமல் இருந்தால் கூட என் குழந்தையோட ஃபுல் ஸ்டேட்டஸை நான் இங்கே தெரிஞ்சிக்க முடியுது. பாயிண்ட் நம்பர் 4, டீச்சர்ஸ். எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இங்கே வந்து குழந்தைகளை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அதை விட ப்ளஸ் குழந்தையோட ப்ளஸ்ஸை நிறைய சொல்கிறாங்க, மைனஸ் கம்மி. எல்லா ஸ்கூலில் போனாலும் சார் பேரண்ட் செய்யலை, குழந்தை செய்யலைன்னு சொல்கிறத சார் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, பட் இவ்வளோ பண்ணினாலே உங்கள் குழந்தை நெக்ஸ்ட் லெவல் வந்துடுவாங்க. இதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் விண்மீன் ஐசி ஸ்கூலாக தான் இருக்குது. நம்மள நிறைய ஸ்கூல்ஸுக்கு நம்ம குழந்தை இது அதே மாதிரி இன்னொரு மெயினான பாயிண்ட் சொல்கிறோம். வி ஆர் ரன்னிங் ஏ ப்ரீ ஸ்கூல் இன் இரணியல். நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை ஏன் நிறைய இங்கே அனுப்புகிறோன்னா கம்ஃபர்ட் லெவல். எல்லா ஸ்கூல்லையுமே படிப்புக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் நிறைய தவிர நாலேஜை டெவலப் பண்ண யாருமே சொல்கிறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தை படிக்கிறதுக்கும் இருக்குது நாலேஜ் டெவலப்மெண்ட். அவள் கம்ப்யூட்டர் சைடாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஸ்பீக்கிங் சைடாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஸ்கூல் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறனால நம்மகிட்ட படிக்கிற ப்ளே குரூப் 2 சீனியர் கேஜி படிக்கிற பிள்ளைகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இந்த ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ண மெயின் காரணம், இனி வரக்கூடிய லெவலில் நமக்கு என்ன தேவை கிடையாது, படிப்பு நீடு தான், பட் அதுக்கும் கூட நாலேஜ். ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி லெவலில் ஒரே ஒரு விஷயம், படித்தவங்களும் சக்ஸஸில் இருக்காங்க, படிக்காதவங்களும் சக்ஸஸில் இருக்காங்க. படித்தவங்களோட படிக்காதவங்க சக்ஸஸில் இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் பவர். ஸோ அந்த வில் பவர் வேணும்னா we can more creating more knowledge. Thank you.